அன்னைக்கு நைட் டியூட்டிக்கு வந்த ஒரு போலீஸ் லேடி அவங்க கார்ல உட்காந்து போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கமா ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ல ஒரு பிரெக்னன்ட் லேடியை லாஸ்டா ஏத்திக்கிட்டு அந்த பஸ் வந்து கிராஸ் ஆகி போகுது. அந்த லேடிய பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வந்த மார்க்கும் அந்த 2 பேரும் மொத்தமா 3 பேர் சேர்ந்து அந்த பஸ்ல ஏறிடுறாங்க. பின்னாடியே துரத்திட்டு வந்த வில்லங்க அந்த பஸ்ஸையும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. பஸ்ஸுக்குள்ள ஏதோ நடக்குது அப்படின்றத யாரோ ஒருத்தன் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டான். உடனே போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இந்த லேடிக்கு கால் வருது. ஒரு பஸ் வந்து அப்நார்மலா பயங்கர ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு. உடனே அந்த பஸ்ஸுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத சேஸ் பண்ணி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் வருது. சரி நான் பாத்துக்கிறேன், அந்த பஸ்ஸை பிடிச்சி சேஸ் பண்றேன், உள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு வேகமா போறாங்க. பஸ்ஸுக்குள்ள ஏறின அந்த 3 பேரும் உடனடியா எல்லாரும் அமைதியா நாங்க சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்க உயிர் தப்பிக்கலாம், அப்படி இல்லைன்னா எங்களோட துப்பாக்கிக்கு தான் நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. பஸ்ல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடியே போன இந்த போலீஸ் லேடி அந்த பஸ்ஸை சேஸ் பண்ணி உள்ள என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் அந்த பஸ்ஸை யாரோ ஹைஜாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதுல நம்ம ஹீரோவோட மார்க் மூஞ்சியை மட்டும் அந்த லேடி போலீஸ் பார்த்துட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணி உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால முடியல. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பஸ்ஸை வச்சு அந்த கார் மேல மோதி போலீஸோட காரை கீழே தள்ளி விட்டுறாங்க. ஆனாலும் அந்த லேடி உயிர் தப்பிச்சிட்டாங்க. இந்த லேடி போலீஸ் ஷூட் பண்ணதுல அங்க உள்ள இருந்த 3 பேர்ல ஒருத்தனுக்கு குண்டடிப்பட்டுருது. ரொம்ப நேரமா உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்கான். மறுநாள் காலையில அந்த பஸ்ஸோட டீசல் காலி ஆயிருச்சு. உடனே போலீஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு உடனடியா டீசல் வேணும், அதை ஃபில் பண்ணலனா உள்ள இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. போலீஸ்க்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க சொல்ற மாதிரி டீசலை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாங்க. நாங்க டீசலை ஃபில் பண்ணி கொடுத்தா உள்ள இருக்கிற சில பேரையாவது விடுவியே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே நம்ம ஹீரோ மார்க் அதுக்கு ஓகே சொல்லிட்டு சரி நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீசலை வர வைக்கிறான். அந்த டீசல் டேங்கை ஓட்டிட்டு வந்தது நம்ம நேத்து நைட்டு பார்த்த அந்த லேடி போலீஸ் தான். அவங்க டீசலை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ மேல பறந்துகிட்டு இருந்த சாப்பர் வந்து நம்ம ஹீரோ மேல குறி வைக்குது. சார் ஹைஜாக்கர் வந்து எங்களோட டார்கெட்ல இருக்கான், நாங்க வேணா ஷூட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனா அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது பெட்ரோல் டேங்க் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கீங்க, உங்களோட புல்லட் ஒன்னு மிஸ் ஆகி அந்த டேங்க்ல பட்டா கூட அந்த பஸ்ல இருக்கிற எல்லாரோட உயிருமே போயிடும், அது வேண்டாம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பஸ்ல ஃபியூல ஃபில் பண்ணதுக்கு முன்னாடியே அங்க உள்ள இருந்த பஸ்ல 2 பேரை விடுவிக்கிறாங்க. அதுல ஒருத்தவங்க பிரெக்னன்ட் லேடி. பஸ்ல டேங்க் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ மறுபடியும் பஸ்ஸுக்குள்ள ஏறி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். கிளப்ல பணம் காணா போன விஷயம் நம்ம வில்லனான பாபுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே பாபு ஒரு ஆள் அனுப்பி அதை என்ன அப்படின்னு சொல்லி பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவன் ரொம்ப நேரமா சர்ச் பண்ணி எக்கச்சக்க பேரை விசாரிச்சு பணத்தை கொள்ளையடிச்சது நம்ம கம்பெனில வேலை பார்த்த அந்த மார்க் தான் அப்படின்ற விஷயத்த பாப் கிட்ட சொல்லிட்டான். பிரெக்னன்ட் லேடியை தனியா கூட்டு போய் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. உள்ள எத்தனை பேர் இருந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறாங்க. வேற எந்த டீடைல்ஸ்னாலும் என் கிட்ட கேளுங்க, இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போறேன், போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு எல்லா டீடைல்ஸையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒரு பக்கம் இந்த லேடி வந்து நம்ம மார்க்கோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிளப்ல பணம் காணாம போன விஷயம் நம்ம பாபோட கிளைண்ட்டுக்கும் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்ம பாபுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கிட்ட இருந்த கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சா நம்மளை கண்டிப்பா கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டாக்டரை கூட்டு அவங்க கிட்ட சொத்தை ஒப்படைக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட பொண்ணு வந்து ஒத்துக்கவே மாட்றா. இந்த பணம் ஃபுல்லா நீங்க எப்படி சம்பாரிச்சீங்கன்னு எனக்கு தெரியும், எக்கச்சக்க பேரோட வைத்தறிச்சல்ல சம்பாதிச்சிருக்கீங்க, அதுவும் இல்லாம நிறைய தப்பான வழியில யூஸ் பண்ணி இந்த பணத்தை சம்பாரிச்சிருக்கீங்க, எனக்கு இந்த சொத்து வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றா. இல்லம்மா நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, என்னோட சொத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நாளா நீங்க சொல்லலன்னா இப்ப சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ரொம்ப சோகத்தோட பாப் தலையை குனிகிறான். அப்பதான் அந்த பொண்ணு கேட்கிறா, நீங்க சாக போறீங்களாப்பா கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இந்த உலகத்திலேயே என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரே பொண்ணு நீ மட்டும்தாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவரா இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க.